நாம எப்படியா தப்பிச்சு போகலாம். இது வச்சிருப்போம். பொறுமையா போ. ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த முத்து மாலை யார் வந்து கொடுத்திருப்பார், யார் போட்டார்கள்? அயர்ந்து ஒருங்கிருக்கின்ற நேரத்தில் இந்த முத்து மாலை கிடைத்திருக்கிறது. இது யாருடையோ தெரியவில்லை. ஒருவேளை என்னை திருடன் நினைப்பார்களா? தெரியவில்லையே, யாருமே காணப்படவில்லை. நான் தவறு செய்திருப்பேன்
ஐயா இல்லை சங்கா நான் தவறு செய்து விட்டேன். நான் அப்படிதான் நினைச்சேன் உன்னை, அப்படிதான் நினைச்சேன். இப்ப என் நிலைமையை நினைச்சு பார்த்தா உன்னை வெறுப்பதா, என்னை தொட்டு தாளை கட்டிய கணவனை வெறுப்பதா, என் நெஞ்சத்தால் நினைச்ச உன்னை முத்துக்கு முத்தாக என் சொத்துக்கு யாரோ ஒருவன் வீதி வழியாகவே சொல்லிக்கிட்டு போகிறான் அண்ணா. அவன் என்ன சொன்னாலும் பற்றி எனக்கு சரியாக கேட்கல. ஏதோ ஆபத்துன்னு நினைக்கிறேன். அப்படியே குரல் கேட்கிறது புறப்பட்டு வாமா. டேய், பரந்தாம செட்டியார் என்னிடம் வந்து மனு கொடுத்திருக்கிறார். எனது பொன்சைன் திருடு போய்விட்டது, இதற்கு தகுந்த நீதி நீதானம் வழங்க வேண்டும் என்று என்னிடம் முறையிட்டு சென்றிருக்கிறார். ஆனால் கல்வன் யார்? ஆஹா, கல்வன் நீதானே, வாய்ப்படி. நீங்கள் யார்? அது தங்க செயின் மிக அழகாக ஜொலிக்கிறது கழுத்தில். நீதானே தங்கத்தை திருடினாய்? நான் திருடினேன். ஆமா. நான் திருடினான். ஆமா. ஆனால் நீ யார் என்று தெரியவில்லை. நான் தெரியும். மக்களில் ஒருவன் மனநாட்டு கலைந்து விட்டது. எந்த நாடு? இதுவா? முல்லை நாடு. புரியுறதா? ஓ, முல்லை நாட்டின் பிரதிநிதியா நீ? ஆமா ஆமா. நான் திருடவில்லையா, படுத்து உறங்கிக் கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் இந்த முத்து மாலை என் கையில் இருந்தது. இல்லை இல்லை, கையும் களவுமாக காவலன் பிடித்து விட்டார். நான் திருடவில்லை. நீதான் நீதான் நீதான். ஐயா! ஐயா, நிறுத்துங்க. இவன் கொண்டு விடாம போல தானே. அம்மா. ஏய், அம்மா. அம்மா இல்லைங்க. உன் மனைவி நினைவு. அண்ணா, அமலா இப்பதான் எனக்கு நீ ஒரு உதவி செய்ய வேண்டும். இதோ இருக்கும் என் கணவன் திருடி விட்டான் என்று இதோ பெரியவர் சொல்லுகிறார், அரசாங்கத்து காவலர். அமலா ஆகவே உன்னால் எனக்கு ஒரு வாழ்வு கிடைக்க வேண்டும் என்றால் இந்த திருட்டை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவரை நான் மனதோடு அவரோடு நான் வாழ வேண்டும். இது விட்டு ஏற்றுக்க நீ போதும் அண்ணா. தங்கா இதை நீ சொல்லித்தான் நான் செய்ய வேண்டுமா? தங்கா உனக்காக உயிரை தருவதற்கு நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். இல்ல இல்ல, நான் தமிழ் பாடல் நான் தான் திருடினேன். நான் தமிழ் பாடல் நான் தான் திருடினேன். ஐயா உடுமா சாப்பிட்ட இல்லனா? இல்ல, நான் தான் திருடினேன். நான் தான் திருடினேன். ஐயா நான் தான் ஐயா துணிமே. நான் தான் திருடினேன். ஐயா நான் தான் துணிமே. ஐயா நான் தான் யாரு சாச்சிருக்கீங்க? மூணு பேர் இப்படிதான் நான் இதை சொல்றேன். சரி, நீ கல்வன் இருந்தாய், இவன் கல்வன் இருந்தான். இதற்கு யார் சாட்சி? எங்க அண்ணன் நான் சாட்சி. அவர் திருடினதுக்கு நான் நீ சாட்சி. ஆமாங்க ஐயா. டேய், உனக்கு யாரா சாட்சி? சாட்சி இருக்கிறது. ஆ? சாட்சி யார்? ஒரே ஒரு சாட்சி. என்ன சாட்சி? விரோதமான சாட்சி. ஆ? ஆ, யார் சாட்சி? இருக்கிறது. இந்த தெய்வம் தான் சாட்சி. தெய்வம் தான் சாட்சி. இந்த தெய்வம் தான் சாட்சி. தெய்வம் தான் சாட்சி. இந்த தெய்வம் தான் சாட்சி. டேய், தெய்வம் சாட்சி சொல்லாது. இருந்தாலும் நீ திருடியவன். உனக்கு மார்க்கை நான் வாங்கியே தருவேன். என்ன சொல்லுங்கிற நீ கேட்கிறீங்க? என்ன? ஐயா, ஆ? அண்ணன் ஏத்துக்கிறாரு இல்லையா அந்த பாவத்தை? நீ எதுக்கு நீ மார்கால் பைக்கல அதெல்லாம் நீங்க ஒண்ணு வாங்கட்டாங்க. நீ ஏந்துங்க, அவருக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துருங்க. என் அண்ணன் எனக்காக என் மார்கால் ஆமா, என்ன பிடிச்சி தள்ளிட்டு பொழுது நான் தள்ளலைங்க. பல்ல வெட்டி ஆர்வம், என்னுடைய ஆர்வம். ஆர்வம். என் கணவனை சரி. பார்க்கணும் எண்ணம். டேய், காவலன். டேய், இங்கடா. டேய், மலை மீது உச்சியை தள்ளி, டேய், கீழே தள்ளி அப்படி சாவடி. அப்படியே ஆகட்டும். போங்க ஐயா. ஐயோ மைக்கடா.
இந்த திருமணம் தடைப்பட்ட திருமணம் மீண்டும் நடைபெற வேண்டும். இன்னும் பெரும்பாலை கிராமஸ்தலம் அன்பார்ந்த பெரியவர்களே, அறுவைக்கிரிய தாய்மார்களே, இனிய சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வட்டம் சித்தாமூர் கிராமம் ஸ்ரீ பூஜா நாடகமன்றத்தின் சார்பாக இன்றைய தினம் சிவன் கோவில் கும்பாபிஷேக திருவிழாவாக மாறி பெரியோர் வார்த்தைக்கிறங்க பூஜா நாடக மன்றத்தினால் தெய்வம் தான் சாட்சி என்ற நாடகம் இந்த காட்சியோடு நிறைவு பெற்றது. இதில் எத்தனை குற்றங்கள் இருப்பினும் தங்களுடைய இல்லத்தில் கொண்டு தவறு செய்துவிட்டால் எப்படி மன்னித்து அனுப்புள்ளோ அதுபோன்று எங்களை மன்னித்து வழிகூட்டி அனுப்புமாறு மிக தாழ்வுடன் வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்வோம். வணக்கம்.